ஹாய்ப்பா, எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் சமைச்சிட்டிங்களா? சாப்பிட்டீங்களா? நைட்டு என்ன டிஃபனா? என்ன சாப்பாடா? என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாம் நான் சொன்ன மாதிரி வெற்றிலை தீபம் போட்டிங்களா? போட்டிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். உண்மையிலேயே என்னோட வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்கிறேன்ப்பா. நான் வந்து இந்த 3-4 வருஷமாக தான் இந்த வெற்றிலை தீபம் ஒருத்தர் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படி இப்படின்னு என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஒரு மனதோடு நீங்கள் வந்து நல்ல செவ்வாய்க்கிழமை வீடு வாசல்லாம் தொடச்சி தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1 to 2 வெற்றிலை தீபம் போடுங்க பாரு. நீங்கள் விடாமல் எவ்வளோ அது வந்து தடங்கள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு வேலை இருக்கும், நமக்கு அது இருக்கும், இது இந்த மாதிரி இருக்கும், எங்கேயாவது கடைக்கு போவோம், லேட் ஆகும். அந்த மாதிரிங்கிறதுனால வெற்றிலை தீபம் போட்டால் அவ்வளவு நல்லது. உங்கள் வாழ்க்கையில் நல்ல இது ஒரு வெற்றி அடைவீங்க. வாங்க இன்றைக்கி அம்மா வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். பாருங்க, அப்படியே சப்பாத்தி சாஃப்டாக இருக்குது பாருங்கதா. பாருங்க, இது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இங்கே பாருங்க, இந்த மாதிரி சாஃப்டாக வர்றதுக்கு சுடு தண்ணி வெதுன்னு வச்சு நீங்கள் மாவில் உப்பு போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி மாவுலேயே பிணைஞ்சிட்டின்னு வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்ற சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், மீனே தாங்க, வஞ்சர மீன் தாங்க. பாருங்கள், வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். வஞ்சர மீன் இல்லை, சேனக்கிழங்கு வந்து வஞ்சர மீன் மாதிரி வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். காலையில் வறுத்து வச்ச இந்த வத்தலெல்லாம் இதில் இருக்குது. அதை வச்சு அப்பாவுக்கு கொண்டாட இந்த சாப்பாடே போதுனே. காலையில் போனவர் சாயங்காலம் தான் 5 மணிக்கே வந்து சாப்பிட்டாரு. அதனால் எனக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு ரசம் இருந்தால் போதுன்னாரு. இந்த பாருங்க, ரசம், சாப்பாடு, வத்தல் அப்பாவுக்கு, அம்மாவுக்கு சப்பாத்தி. இன்றைக்கி அவ்வளோதான் அம்மா வீட்டில். உங்கள் வீட்டில் என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு 2 உறவுகள் வந்து ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க. ஹாய்லாம் இல்லை, அது நான் வந்து காலையில் வாழ்க்கை அனுபவங்கள் போட்டேன்ல, அதில் வந்து அந்த பாய் எனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்துருப்பாரு பார்க்குறேன், முடிஞ்சால் சொல்லுங்கண்ணே. நிறைய பேர் 8000, 10000, 7000, 18000லாம் சொன்னாங்க. அதில் 3 பேர் கரெக்டாக 10000 சொன்னாங்க. அந்த 3 பேர் யாருன்னா சாந்தி ரெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடி, மல்லிகேஸ்வரி, வாழ்க வளமுடன், பத்மா பாஸ்கர், நீங்க 3 மகளுங்களும் எங்களை நல்லபடியாக நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்பா அம்மா போகிற வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஓகேங்க, பாய்ங்க. நாளைக்கு உங்களை சந்திக்கிறேங்க. பாய். நாளைக்கு உங்கள் 3 பேர்த்துக்கும் நான் சஷ்டியில் வந்து முருகன்கிட்ட உட்காந்து வேண்டுறேன். ஓகே.